சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு பலம் சேர்ந்த திமுக நிர்வாகிகள். இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 50க்கும் மேல் கட்சி தகவல். சண்முகம் முன்னணியில் நடந்த இணைப்பு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு இருக்கின்ற நிலையில் கட்சியினர் ஒரு பிரிவினராக செயல்பட்டு இருக்கும் நிகழ்வு நம்மளுக்கு நடந்து கொண்டிருக்கு. இந்த ஒரு பகுதியாக விழுப்புரம், கள்ளப்புலியூர், சேந்தூர் திமுகவின் முக்கிய புள்ளியாக கருதப்படும் பழனி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சிகளுக்கு மற்ற கட்சிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக முக்கிய நிர்வாகிகளுமான சண்முகம் முன்னணியில் இன்று அதிமுக இணைந்தது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சிக்கு இணைந்த புதிய உறுப்பினர்களை சண்முகம் அதிமுகவின் துண்டு என்று அறிவித்திருக்கிறார். இதனை மேம்படுத்தும் விஷயமாக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் கட்சி பலரும் ஒரு பலமாக சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. இதனை மேம்படுத்தும் விஷயமாக ஏனென்று பார்த்தால் அதிமுகவுக்கு பலம் சேர்ந்து விட்டது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் இதனிடையே கூறப்படக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, திமுக நிர்வாகிகள் 50 பேருக்கும் மேல் கட்சி தகவல். சண்முகம் முன்னணியில் என்ன மாதிரியான காரியங்கள் நடந்தது அப்படின்னு முழுமைக்கும் பார்ப்பதற்கு, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்ட சூழலாக அதிமுக தான் அப்படின்னு சண்முகம் சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் திமுகவில் தான் மொத்தம் வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இதனை மேம்படும் விஷயமாக 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் இணையப் போவதாக தகவல் நம்மளுக்கு வட்டாரங்களில் பேசப்பட்டு இருக்கிறது. இதனை மேம்படுத்தும் விஷயமாக திமுக இது ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சி இது ஒரு கட்ட சூழலாக நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதனிடையே தாவேகா தலைவர் விஜய் நேற்று காஞ்சிபுரத்தில் அதாவது மக்களை சந்தித்து பேசிய அவர் ஒரு கட்ட சூழலாக நிறைய விதமான கருத்துக்களை முன்வைத்தார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காலையில் சந்திப்போம்.